எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த கால்நடை விஞ்ஞானி இயன் க்ளூனிஸ் ராஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1899 பிப்ரவரி 22 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பேத்தஸ்டில் வில்லியம் ஜான் க்ளூனிஸ் ராஸுக்கும் ஹெனா எலிசபெத் டில்லி க்ளூனிஸ் ராஸுக்கும் 4ஆம் குழந்தையாக பிறக்கிறார். சர் வில்லியம் இயன் க்ளூனிஸ் ராஸ். இவர் கூட பிறந்தவங்க 3 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சயின்டிஸ்டாக, அதாவது விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா பேத்தஸ்ட்லேயே இருக்கக்கூடிய பேத்தஸ்ட் டெக்னிக்கல் காலேஜோடைய ஹெட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக, அதாவது பள்ளி ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டிலிருந்தே பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக இயன் க்ளூனிஸ் ராஸ் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1903ஆம் ஆண்டு நியூ சவுத் வேல்ஸோடைய சிட்னியில் இருக்கிற சிட்னி டெக்னிக்கல் காலேஜோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்டு மெட்டலர்ஜியில் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பாவுக்கு ஒரு லெக்சரராக, விரிவுரையாளராக வேலை கிடைக்குது. இதன் காரணமாக இந்த 1903ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பேத்தஸ்டிலிருந்து அதே நியூ சவுத் வேல்ஸோடைய சிட்னியில் இருக்கிற சம்மர் ஹில்லுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இயன் க்ளூனிஸ் ராஸ் அங்கு தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அங்கே போனதுக்கப்புறமா இவருடைய அப்பா அந்த சிட்னி டெக்னிக்கல் காலேஜோடைய லெக்சரர் இன் கெமிஸ்ட்ரி அண்டு மெட்டலர்ஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் 1904ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா வீட்டிலிருந்தே இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியை கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது இயன் க்ளூனிஸ் ராஸை ஸ்கூலுக்கு அனுப்பலை, அதுக்கு பதிலாக இவருடைய அம்மாவே ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்றனால வீட்டிலிருந்தே இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியையும் கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அம்மா அவங்களுடைய மேரேஜுக்கு முன்னாடி, அதாவது இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இவருடைய அம்மா ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறமா இயன் க்ளூனிஸ் ராஸ் உட்பட 4 ஆண் குழந்தைகள் அடுத்தடுத்து பிறந்தனால இவருடைய அம்மா ஸ்கூல் டீச்சராக போய் பணிபுரியலை. அதுக்கு பதிலாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது இயன் க்ளூனிஸ் ராஸ் உட்பட இந்த 4 குழந்தைகளுக்கும் வீட்டிலிருந்தே பள்ளி பாடங்களை கற்பித்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி இந்த 1904ஆம் ஆண்டிலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு இவருடைய அம்மா ஆரம்ப கல்வியையும் கற்பிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அடிப்படை கல்வியை இவருடைய அப்பாவும் அம்மாவும் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு கற்பித்து வந்தாங்க. இந்த 1904ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்ப கல்வியை இவருடைய அம்மா மட்டும் இவருக்கு கற்பித்து வந்தாங்க. இந்த சமயம் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு மட்டும் இந்த சிட்னி எஜுகேஷன் போர்டு, ஸோ அங்கே போய் இவர் எக்ஸாமினேஷன் மட்டும் அட்டன் பண்ணி ஒவ்வொரு கிரேடையும் இயன் க்ளூனிஸ் ராஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டில் இவருடைய அம்மா மூலமாக தான் இவர் ஆரம்ப கல்வியை பயின்று வந்தாங்க. ஸோ இது மாதிரி இயன் க்ளூனிஸ் ராஸ் வீட்டிலிருந்தே கல்வி கற்றுக்கொண்டு வரும்போது இயன் க்ளூனிஸ் ராஸ்னால் பெரிய அளவில் பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்த முடியல. இவர் ஒரு சராசரி மாணவனாக, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்து வந்தாங்க. ஆனால் இதே சமயம் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு நிறைய இந்த பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இவருடைய 3 எல்டர் பிரதர்ஸில், அதாவது இவருடைய மூத்த சகோதரர்கள் 3 பேர், அதில் ஒருத்தரான ராபர்ட் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்ற இவருடைய மூத்த சகோதரர். அவருக்கு இவரை விட 2 வயசு ஜாஸ்தி. அவர் 1897ஆம் ஆண்டு பிறந்தவர். ஸோ அவர் கூட சேர்ந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் அந்த ராபர்ட் க்ளூனிஸ் ராஸ் கூட சேர்ந்து நிறைய பூச்சிகளை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூச்சிகளின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக இதுக்கு இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஆதரவாகவும் இருந்து வந்தாங்க. ஏன்னா இவருடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ பூச்சிகளை வச்சு இவர் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இவருடைய அம்மா நினைச்சாங்க. இதே சமயம் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இதனாலேயே இயன் க்ளூனிஸ் ராஸ் இந்த பூச்சிகள் சேகரிக்கிறதுல இவருடைய அப்பா அம்மா ஆதரவாக இருந்து வந்தாங்க. ஸோ இவரும் நிறைய பூச்சிகளை இவருடைய மூத்த சகோதரர் கூட இணைஞ்சு சேகரித்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 70 ஸ்பீசிஸ், அதாவது 70 இனங்கள் பூச்சி இனங்களை இயன் க்ளூனிஸ் ராஸும் இவருடைய எல்டர் பிரதரும் சேகரிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் 1907ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு 8 வயது இருக்கும்போது
இவருடைய குடும்பம் இந்த சிட்னியில் இருக்கிற சம்மர் ஹில்ல இருந்து அதே சிட்னியில் இருக்கிற ஆஸ்ஃபீல்டு அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் அங்கும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வாழும்போது இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து அந்த ஆஸ்ஃபீல்டு அந்த ஒரு சபர்பை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பூச்சி இனங்களையும் இவருடைய எல்டர் பிரதர் கூட சேர்ந்து சேகரித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1909 இவருடைய 10 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை இவருடைய அம்மா மூலமாக பயின்று முடிச்சிடுறாங்க. குறிப்பாக அந்த சிட்னி எஜுகேஷன் போர்டில் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி இவர் வந்து இவருடைய பிரைமரி எஜுகேஷன் முடிக்கிறாங்க. 5th கிரேட்லாம் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அந்த ஆஸ்ஃபீல்டிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. இந்த ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 1909 இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து அங்கே 6th கிரேட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் மெல்ல மெல்ல இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு இந்த ஹார்ஸ் அதே மாதிரி டாக்ஸ் அதாவது குதிரைகள் நாய்கள் இவைகள் போன்ற விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்பட்டு அவைகள் பற்றியும் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து கற்றுக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1912 இவருடைய 13 வயதில் இவருடைய மிடில் எஜுகேஷன் வந்து அந்த ஆஸ்ஃபீல்டில் இருக்கிற ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. அதாவது 8th கிரேட் வந்து இவர் வந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த சிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டான்மோர் அப்படின்ற இடம் அங்க இருக்கிற நியூவிங்டன் காலேஜ் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. ஸோ இவர் வந்து சிட்னியில் இருக்கிற ஆஸ்ஃபீல்டில் இருந்து அதே சிட்னியில் இருக்கிற ஸ்டான்மோருக்கு அனுப்பப்பட்டு அங்கே இருக்கிற நியூவிங்டன் காலேஜில் இவர் வந்து சேர்க்கப்பட்டு இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை 1912 இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 9th கிரேட்ல இருந்து அந்த நியூவிங்டன் காலேஜில் இயன் க்ளூனிஸ் ராஸ் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த சமயம் தான் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பாவினுடைய உடல்நிலையானது படிப்படியாக மோசமடைய தொடங்கியிருந்தது. ஏன்னா இவருடைய அப்பா வந்து இந்த காலகட்டத்தில் வயது முதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஏன்னா 1850 இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பா பிறந்திருந்தாங்க. ஸோ இயன் க்ளூனிஸ் ராஸ் பிறக்கும்போது கிட்டத்தட்ட இவருடைய அப்பாவுக்கு 49 வயசு. ஸோ இதன் காரணமாக இந்த 1913 1914 இந்த காலகட்டத்தில் 60 வயதுக்கும் மேலே இவருடைய அப்பாவுக்கு இருந்தது. ஸோ இவருடைய அப்பா நோய்வாய்ப்பட்டு இறுதியாக 1914 கிட்டத்தட்ட அவருடைய 64 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. இது வந்து இயன் க்ளூனிஸ் ராஸோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பா இருந்தது. மேலும் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கும் அது மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதையும் கடந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் தொடர்ந்து இவருடைய படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1914 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது துவங்கிறது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு இயன் க்ளூனிஸ் ராஸோடைய 3 பிரதர்ஸுமே அதாவது ஆலன் க்ளூனிஸ் ராஸ் அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி எகர்டன் க்ளூனிஸ் ராஸ் அடுத்து ராபர்ட் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்ற இந்த 3 எல்டர் பிரதர்ஸுமே வேர்ல்டு வாரில் வந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க இராணுவ வீரர்களாக. இதில் வந்து இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அம்மாவுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்க இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து தொடர்ந்து இவருடைய படிப்பை மேற்கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் இம்பீரியல் ஃபோர்ஸஸில் பங்கேற்று வந்தாங்க. இந்த சமயம் தான் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அதாவது அந்த அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படின்ற விவசாய அறிவியல் அதில் ஆர்வம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1916 இவருடைய 17 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து அந்த நியூவிங்டன் காலேஜிலேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. உயர்கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அங்கே இவர் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு என்ரோல் பண்ணுறாங்க. பிறகு 1917 ஜனவரி மாதத்திலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 18 வயது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இவர் ஜாயின் பண்ணி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் சிறு வயதிலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்தனால மெல்ல மெல்ல வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற கால்நடை அறிவியல் அதில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டுருது. இதன் காரணமாக 1918 இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படிக்கிறதுலேருந்து வெட்டர்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி வெட்டர்னரி ஸ்கூலுக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகி 1918 இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து வெட்டர்னரி சயின்ஸ் வந்து படிக்கிறாங்க. குறிப்பாக பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் BVSc அப்படின்ற அந்த டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்து வந்தாங்க. ஆனால் இவருடைய பள்ளி படிப்பை 1916 முடிக்கும்போது 2nd கிளாஸ் ஹானர்ஸோட இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க.
இருந்தாங்க. இதுவே இவருடைய குடும்பத்துக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஸோ அந்த தருவாயில் 1918ஆம் ஆண்டு இவர் வெட்டர்னரி சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லாவே இவர் வந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1918ஆம் ஆண்டு அக்டோபர் இந்த சமயம்லாம் இந்த இரண்டாம் உலகப் போர் வந்து முதல் உலகப் போர் வந்து முடிவுக்கு வருது. ஆனால் ஒரு செய்தி வந்து இவருடைய காதுக்கு வருது. அதாவது இயன் க்ளூனிஸ் ராஸோடைய 3 பிரதர்ஸில் 2 பிரதர்ஸ், ஒருத்தர் வந்து 1891ஆம் ஆண்டு பிறந்த ஹென்ரி எகர்டன் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்ற ஒரு மூத்த சகோதரர், அவர் வந்து நியூமேனிக் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்றினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னும், அதே மாதிரி 1897ஆம் ஆண்டு பிறந்த ராபர்ட் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்ற இன்னொரு எல்டர் பிரதர் வந்து அந்த போர் புரியும் போது இறந்து போயிட்டார், அந்த போரில் வீரமரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற இந்த 2 தகவல்கள் இவருடைய இயன் க்ளூனிஸ் ராஸோடைய குடும்பத்தை வந்தடையுது. இது மிகப்பெரிய ஒரு பேரிடியாகவும் இருந்தது. ஏன்னா இப்போ இயன் க்ளூனிஸ் ராஸ் மற்றும் இவருடைய அம்மா, அதுக்கப்புறம் ஆலன் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்ற 1889ஆம் ஆண்டு பிறந்த இயன் க்ளூனிஸ் ராஸோடைய இன்னொரு எல்டர் பிரதர். ஸோ இவங்க 3 பேர் தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஒரு இழப்பும் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதையும் கடந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் தொடர்ச்சியாக இவருடைய கல்லூரி படிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு 1920 1921 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற BVSc இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியிலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து இவருடைய 21 வயதில் 1920ஆம் ஆண்டு முடிக்கிறாங்க. முடித்த பிறகு 1921ஆம் ஆண்டு இவருக்கு டிகிரியும் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அதே 1921ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இவர் ஒரு டெம்பரவரி லெக்சரராக, தற்காலிக விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக வெட்டர்னரி அனாட்டமி, அதாவது கால்நடை உடற்கூறியலில் இவர் ஒரு விரிவுரையாளராக தற்காலிகமாக நியமிக்கப்படுறாங்க. கால்நடை உடற்கூறியல் அப்படின்னா இப்போ கால்நடை அப்படின்றது தெரியும், கால்நடைகள் ஆடு மாடு அந்த மாதிரி கால்நடைகளை குறிக்கும். அதே சமயம் இந்த அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல். உதாரணத்துக்கு உடல்ல இருக்கிற இதயம், அது எங்க அமைஞ்சிருக்கு, அந்த இதயத்தினுடைய அறைகள் எத்தனை, சேம்பர்ஸ், அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அந்த இதயத்தினுடைய வடிவம். ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதுவே விலங்குகளினுடைய கால்நடைகளினுடைய உடற்கூறியல், அந்த கால்நடைகளினுடைய உடல் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது. ஸோ இதை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரராக தான் 1921ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1922ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலே இருக்கக்கூடிய வால்டர் அண்ட் எலைசா ஹால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அது இன்னைக்கு வந்து WEHI அப்படின்னு சாட்டா அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வந்து 1922ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய நிதி வந்து இவருக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து முதல்ல ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னியிலிருந்து 1922ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. கேம்பிரிட்ஜுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இவர் வந்து பங்கேற்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் பேரசிட்டாலஜி, அதாவது பேரசிட்டாலஜி அப்படின்னா ஒட்டுண்ணியியல் அப்படின்னா அந்த ஒட்டுண்ணிகள், விலங்குகள், மனிதர்கள், தாவரங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அது குறித்து படிக்கிறது தான் பேரசிட்டாலஜி, ஒட்டுண்ணியியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கேம்பிரிட்ஜுக்கு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து 1922ஆம் ஆண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் பேரசிட்டாலஜி, அங்கே இவர் வந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், அங்கேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன், அங்கேயுமே இவர் வந்து பேரசிட்டாலஜி ரிசர்ச்சுக்காக இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்குமே இவருடைய ஆராய்ச்சி பணிகளை வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. இது மாதிரிலாம் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து இவர் வந்து நேராக அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டெக்சாஸ் போகிறாங்க. அடுத்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற லூயிசியானான்ற ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து மேலும் பேரசிட்டாலஜி குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. இதில் குறிப்பாக இவர் சில முக்கியமான நோய், இப்போ ஒட்டுண்ணி நோய் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒன்று வந்து ஹைட்ரேட்டட் பேரசைட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுண்ணிகள். இது வந்து
இது வந்து எக்கியோகாக்கிஸ் கிராண்டுலஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது ஒரு வகையான ஒட்டுண்ணி. அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக இன்னும் சில லிவர் ஃப்ளூக் அப்படின்னு ஒரு வகையான ஒட்டுண்ணி இருக்குது. இது வந்து ஃபேசியோலா ஹிப்பாட்டிகா அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒட்டுண்ணி. அதுக்கப்புறமா டாக் டிக் அப்படின்னு நாய்களுக்கு ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணி நோய் இருக்குது. அது வந்து இக்ஸோடஸ் ஹாலோசைக்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரியான ஒட்டுண்ணி நோய்கள் குறித்து ஆராய்ச்சியை இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து மேற்கொண்டாங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற லூயிசியானால இருந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கே கிளம்பிடுறாங்க. அடுத்து சிட்னியில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அங்கே இவர் பணிபுரிகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த வால்டர் அண்டு எலைசா ஹால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அங்குமே இவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஃபெல்லோவாக இவருடைய ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அடுத்து 1925 இந்த சமயம்தான் அந்த வால்டர் அண்டு எலைசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோடைய ஃபெல்லோ அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1925ஆம் ஆண்டு நேராக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னிக்கு வந்து அங்கே லெக்சரர் இன் வெட்டர்னரி பெரசிட்டாலஜி அதாவது கால்நடை ஒட்டுண்ணியல் விரிவுரையாளராக 1925ஆம் ஆண்டிலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்தித்து அந்த பெண்ணை நேசித்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சு வந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க 1926ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்குது. அது வந்து ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் இருக்கிற மெல்பர்ன் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டு ரிசர்ச் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR. ஸோ அந்த CSIR உடைய ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்படின்ற அந்த ஒரு பதவியானது அதனுடைய பெரசிட்டாலஜிஸ்ட் ஒரு ஒட்டுண்ணியல் நிபுணர் அப்படின்ற அந்த ஒரு பதவி 1926ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு கிடைக்குது. ஸோ CSIRல இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1927 அக்டோபர் 6 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து அந்த ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் அப்படின்ற பெண்ணை வந்து இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் வந்து 1904ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இயன் க்ளூனிஸ் ராஸை விட 5 வயசு கம்மி. ஸோ அவங்களுக்கு 23 வயது இருந்தது 1927ஆம் ஆண்டு. இவருக்கு 28 வயது இருந்தது. ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கும் இவருடைய மனைவியான ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் க்ளூனிஸ் ராஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதாவது ஆண்டனி க்ளூனிஸ் ராஸ், ஏட்ரியன் க்ளூனிஸ் ராஸ், டேவிட் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. மேலும் ஜூடித் லொரைன் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து இவங்க வளர்த்து வந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இயன் க்ளூனிஸ் ராஸுக்கும் இவருடைய மனைவியான ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் க்ளூனிஸ் ராஸுக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்திருந்தாங்க. 4 குழந்தைகளை வளர்த்து வந்தாங்க. இது இயன் க்ளூனிஸ் ராஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் DVSCயும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து குறிப்பாக இந்த ஹைடேட்டட் பேரசைட் அப்படின்ற அந்த ஒரு ஒட்டுண்ணி நோய் குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டு 1928ஆம் ஆண்டு ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் சப்மிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு அந்த டாக்டர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற DVSC பட்டமும் வழங்கப்படுது. ஸோ அந்த டிகிரி 1928ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் பெற்றுறாங்க. அடுத்து 1929ஆம் ஆண்டு இவர் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நேராக ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற இம்பீரியல் யூனிவர்சிட்டியில் 1929ஆம் ஆண்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸுக்கு உண்டான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி தொற்று நோய்கள் குறித்த ஆராய்ச்சியை 1930 வரைக்கும் இயன் க்ளூனிஸ் ராஸ் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் இருந்து மறுபடியும் ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் இருக்கிற மெல்பர்னுக்கே இவர் வந்துடுறாங்க. இந்த நிலையில் தான் 1931 நவம்பரில் இந்த CSIR அப்படின்ற கவுன்சில் ஃபார் தி சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்க தரப்பிலிருந்து FD மெக்மாஸ்டர் அனிமல் ஹெல்த் ரிசர்ச் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஆய்வுக்கூடமானது நிறுவப்படுது. அது நிறுவப்பட்ட உடனே அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இன் சார்ஜ் 1931ஆம் ஆண்டு நவம்பரில் இயன் க்ளூனிஸ் ராஸ் தான் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் அங்கிருந்து இவருடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆஃபீஸர் இன் சார்ஜா. இந்த சமயம் தான் இவர் வந்து அந்த டாக் டிக் அப்படின்ற
அந்த எக்ஸோடேஸ் அந்த ஒரு வகையான அந்த எக்ஸோடேஸ் ஹாலிசைக்ளஸ் அப்படின்ற அந்த தொற்று நோய், அது குறிப்பாக வந்து நாய்களில் ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணி நோய். ஸோ அதுக்கான ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல, ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல இயன் க்ளூனிஸ் ராஸ் இவருடைய ஆராய்ச்சியை செஞ்சு வந்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு இம்யூனைசேஷனையும் ஒரு வேக்சினையும் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து டாக்டிக்கை வந்து அந்த டாக்டிக் அப்படின்ற நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தடுப்பூசியை நாய்களுக்காக இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. இது மாதிரி இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு வகையான செம்மறியாடு, அந்த ஷீப் அப்படின்ற செம்மறியாடு, அதில் ஏற்படக்கூடிய லிவர் ஃப்ளூக் அப்படின்ற அந்த ஃபேசியோலா ஹிப்பாட்டிகா, இந்த ஒரு ஒட்டுண்ணியானது நேராக ஷீப் அப்படின்ற அந்த செம்மறியாட்டினுடைய கல்லீரலை பாதித்து அதை உயிரிழப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இந்த செம்மறியாட்டு வளர்ப்பில் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஸோ அதுக்குண்டான சில ஆராய்ச்சிகளையும் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து பண்ணி சீப்பில் அந்த ஒரு லிவர் ஃப்ளூக் அப்படி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் இயன் க்ளூனிஸ் ராஸ் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1935ஆம் ஆண்டு இவர் வந்து பேஸ்டரல் இண்டஸ்ட்ரி டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு, ஸோ அதனுடைய ஒரு அட்வைசராக 1935ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதாவது பேஸ்டரல் இண்டஸ்ட்ரி டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதுக்குண்டான ஒரு அட்வைசராக 1935 நியமிக்கப்படுறாங்க. 1936 வரைக்கும் இந்த பொறுப்பில் இயன் க்ளூனிஸ் ராஸ் இருந்தாங்க. மேலும் இந்த 1936ஆம் ஆண்டு இவர் வந்து ஒரு முக்கியமான HMCL கோர்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து இந்த செம்மறி ஆடுகளில் ஏற்படக்கூடிய ஒட்டுண்ணி நோய் குறித்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதினாங்க. அது வந்து இன்டர்னல் பேரசைட்ஸ் அண்டு பேரசிட்டிக் டிசீசஸ் ஆஃப் சீப் அப்படின்ற அந்த டைட்டில் 1936ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் அந்த மிஸ்டர் கோர்டன் கூட இணைஞ்சு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் வூல் செக்ரட்டரியேட் ஆஃப் லண்டன், அதாவது இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் வூல் செக்ரட்டரியேட் அப்படின்னு இந்த கம்பளிகளுக்கு உண்டான ஒரு செயலகம். ஸோ அதாவது செம்மறி ஆடு போன்றவைகளினுடைய தோள்கள்னால கம்பளி தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயலகம். ஸோ அதனுடைய ஒரு ஆஸ்திரேலியன் ரெப்ரசன்டேட்டிவாக 1937ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1938ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாஸ் டெலிகேஷன் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் அசம்பிளி, அது 1938ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ இவர் வந்து ஆஸ்திரேலியாஸ் டெலிகேஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பராக 1938ஆம் ஆண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது துவங்கிறது. இந்த இரண்டாம் உலகப் போர் துவங்கிய பிறகு மிகப்பெரிய அளவில் லண்டனில் இந்த போரானது நடந்து வந்தது. இந்த காலகட்டத்தில் இவருடைய ஃபேமிலியோட இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து லண்டனில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தான் 1940ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி பேரசிட்டாலஜி அண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அந்த பதவி கிடைக்குது. அதாவது கால்நடை ஒட்டுண்ணியியல் பேராசிரியர் அப்படின்ற பொறுப்பு 1940ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு கிடைக்குது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸாக பணிபுரிய தொடங்குறாங்க, ஒரு பேராசிரியராக. இதே 1940ஆம் ஆண்டு அந்த இன்டர்நேஷ்னல் வூல் செக்ரட்டரியேட் இன் லண்டன் அதனுடைய ஆஸ்திரேலியன் ரெப்ரசன்டேட்டிவ் பதவியை அவர் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1941ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே 1941ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1943ஆம் ஆண்டு அதே ஆஸ்திரேலியாவிலேயே ஆஸ்திரேலியன் வெட்டர்னரி அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஆக்டிவ் மெம்பராக நியமிக்கப்படுறாங்க. மேலும் காமன்வெல்த் டைரக்டரேட் ஆஃப் மேன்பவர் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலும் 1943ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதில் இவர் வந்து பணிபுரிஞ்சு வர தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1945 வரைக்கும் அந்த காமன்வெல்த் டைரக்டரேட் ஆஃப் மேன்பவர் அதில் வந்து இவர் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 1945ஆம் ஆண்டு தான் இரண்டாம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்டு வாரானது முடிவடையுது. இதுக்கப்புறம் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியிலேயே தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அடுத்து
1946ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற அந்த பதவியை வந்து இவர் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த விக்டோரியாவுடைய மெல்பர்னில் இருக்கிற அந்த கவுன்சில் ஃபார் தி சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கே இவர் வந்து 1946ஆம் ஆண்டு வர்றாங்க. அந்த சமயம் இவர் வந்து அந்த ஒரு சிஎஸ்ஐஆரோடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒரு ஃபுல் மெம்பராக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக இதே 1946ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸோடைய இன்னொரு எல்டர் பிரதராக இருந்த அந்த ஆலன் க்ளூனிஸ் ராஸ் அவருமே வந்து அவருடைய 57 வயதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் 1889 பிறந்தவர், 1946 இறந்து போகிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், 1947ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அம்மாவான ஹனா எலிசபெத் டில்லி க்ளூனிஸ் ராஸ் அவங்களும் கிட்டத்தட்ட அவங்களுடைய 85 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இயன் க்ளூனிஸ் ராஸோடைய அம்மா 1862ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவை விட 12 வயசு கம்மி. அவங்க 1947ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 85 வயதில் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு உயிரிழப்பு, இந்த மாதிரி அடுத்தடுத்த உயிரிழப்புகளும் மறுபடியும் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய மனதளவில் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதையும் கடந்து இவர் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சி பணிகளையும் நிர்வாக பணிகளையும் மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் 1949ஆம் ஆண்டு இந்த கவுன்சில் ஃபார் தி சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அது வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் CSIRO அப்படின்னு மாற்றப்பட்டது, பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ அதனுடைய ஒரு சேர்மனாக 1949 மே 19 அன்னைக்கு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு சேர்மனாக 1950கள் காலகட்டத்தில் இவர் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இந்த மிக்சோமேட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான வைரஸ், இது வந்து ஏற்பட்டு முயல்களினுடைய சளி ஜவ்வில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த முயல்களை அழிக்கக்கூடியது. ஸோ அந்த ஒரு மிக்சோமைட்டோசிஸ் அப்படின்ற வைரஸை ரேபிட் ஆஸ்திரேலியாவில் காட்டு முயல்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த காட்டு முயல்கள் மத்தியில் இந்த மிக்சோமேட்டோசிஸ் அப்படின்ற வைரஸ் பரப்பப்பட்டது. அது ஓவர்சா பண்ணது இயன் க்ளூனிஸ் ராஸ். ஸோ அந்த பணியையும் இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1954ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்னைக்கு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் செயின்ட் மைக்கேல் அண்ட் செயின்ட் ஜார்ஜ் CMG அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க. இதுக்கப்புறம் அதே 1954ஆம் ஆண்டு ஜூன் 10 அன்னைக்கு இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் 1954க்கு பிறகுதான் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து சர் வில்லியம் இயன் க்ளூனிஸ் ராஸ் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இதே 1954ஆம் ஆண்டு அந்த மெல்பர்ன்லே இருக்கக்கூடிய மெல்பர்ன் வாலபி கிளப் அதனுடைய ஒரு பிரசிடெண்டா 1954ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. 1954 அந்த பொறுப்பில் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இதே 1954ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் AAS அதனுடைய ஒரு ஃபவுண்டேஷன் ஃபெல்லோவாக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ஆஸ்திரேலியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் FAA அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1954ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸ் பெறாங்க. அடுத்து 1955ஆம் ஆண்டு அந்த ஆஸ்திரேலியன் அந்த ஒரு மெல்பர்ன் வாலபி கிளப் அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 1955ஆம் ஆண்டு விலகுறாங்க. அடுத்து 1956ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு ஜேம்ஸ் குக் மெடல் ஆனது வழங்கப்பட்டது. மேலும் இவருக்கு வந்து ராயல் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஒரு கோல்டு மெடலும் வழங்கப்பட்டது. இது மாதிரி பல்வேறு கௌரவங்கள் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. இவர் வந்து சில யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தையும் கூட வந்து பெற்று வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் அடுத்தடுத்து இதய குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இதய நோயினால குறிப்பாக ஆத்ரோஸ்க்ளரோட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால இவர் வந்து பாதிக்கப்பட்டு இறுதியாக 1959 ஜூன் 20 அன்னைக்கு இவருடைய 60 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஹார்ட் டிசீஸ்னால ஆத்ரோஸ்க்ளரோட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு 1959 ஜூன் 20 அன்னைக்கு இவருடைய 60 வயதில் இயன் க்ளூனிஸ் ராஸ் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போகிற வரைக்கும் 10 வருடம் அந்த ஒரு
CSIRO அதனுடைய ஒரு சேர்மனாக இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. ஸோ இவர் இறக்குறாங்க. இவருக்கு பிறகு தான் ஃப்ரெட் ஒயிட் அப்படின்றவர் அதனுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இயன் க்ளூனிஸ் ராஸை கௌரவப்படுத்துவதற்காக அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெக்னாலஜிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் அவங்க தரப்பிலிருந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டை இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கிடையில் 1986ஆம் ஆண்டு இயன் க்ளூனிஸ் ராஸோடைய மனைவியான ஜேனட் லெஸ்லி கார்ட்டர் க்ளூனிஸ் ராஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 82 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏற்கனவே சொன்னமே அவங்க 1904ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1986ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 82 வயதில் இறந்து போகிறாங்க. இது இயன் க்ளூனிஸ் ராஸோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் இயன் க்ளூனிஸ் ராஸ் வந்து ஒரு வெட்டரினரி சயின்டிஸ்டாக இவர் ஆற்றின பங்களிப்புக்கு பல கௌரவங்கள் பெற்றாங்க. அதில் குறிப்பாக 1968ஆம் ஆண்டு மெல்பர்னில் இருக்கிற பார்க்வில் அப்படின்னு ஒரு இடம் அங்கே இருந்த நேஷனல் சயின்ஸ் சென்டர் அதுக்கு வந்து க்ளூனிஸ் ராஸ் ஹவுஸ் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. மேலும் ஆஸ்திரேலியாவுடைய கேன்பரா, ஆஸ்திரேலியா கேபிட்டலான கேன்பரா அங்கே இருக்கிற ஒரு தெருவுக்கு க்ளூனிஸ் ராஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேரிட்டாங்க. மேலும் இயன் ராஸ் பிறந்திருந்த ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸ் அங்கே இருக்கிற ப்ராஸ்பெக்ட் அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய பேரில் க்ளூனிஸ் ராஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேரிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கௌரவம் 1973ஆம் ஆண்டு கிடைச்சிது. அதாவது இந்த 1973ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு $50 ஆஸ்திரேலியன் பேங்க் நோட் வந்து ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் 2 பேருடைய புகைப்படம் இமேஜ் வந்து இடம்பெற்றிருந்தது. ஒன்று ஹாவர்ட் ஃப்ளோரி அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விஞ்ஞானி. அவர் வந்து டிஸ்கவரர் ஆஃப் இன்சுலினை கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த டிஸ்கவரர்ஸ். ஸோ அவருடைய புகைப்படமும் அதே மாதிரி இன்னொரு புகைப்படம் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம். அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் மேலே ஆஸ்திரேலியாவுடைய $50 பேங்க் நோட்டில் இவங்க 2 பேருடைய புகைப்படம் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய புகைப்படமானது இருந்தது. இதுக்கப்புறம் இயன் க்ளூனிஸ் ராஸோட படித்த அந்த நியூவிங்டன் காலேஜ் அங்கேயுமே க்ளூனிஸ் ராஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பில்டிங்குக்கு வந்து பேரிடப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இயன் க்ளூனிஸ் ராஸோடைய இறப்பின் பிறகு இன்னும் எக்கச்சக்கமான எண்ணிலடங்காத கௌரவங்கள் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு வழங்கப்பட்டது. அதெல்லாம் சொல்லிட்டே போகணுன்னாலே மிகப்பெரிய அளவில் போகும். ஒன்று சொல்லிக்கிறேன். 1997ஆம் ஆண்டு ஒரு நபர் COD அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இயன் க்ளூனிஸ் ராஸ் எ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒரு புக்கை 1997ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விருதுகள் கௌரவங்கள் இயன் க்ளூனிஸ் ராஸுக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இயன் க்ளூனிஸ் ராஸ் இறந்த பிறகு இவ்வளோ கௌரவங்கள் பெறதுக்கு முக்கிய காரணம் இயன் க்ளூனிஸ் ராஸ் வாழும்போது கால்நடை அறிவியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட இயன் க்ளூனிஸ் ராஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.